ஸோ உங்களோட டேட்டா சயின்ஸ் கரியரில் நீங்கள் நிறைய ஜாப் டைட்டில்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி இதில் எந்த டைட்டிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அவங்க எல்லாருமே உங்களை காமனாக டெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்கில் செட் பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் தாங்க. ஸோ மெஷின் லேர்னிங்கில் ஓவராலாகவே ஒரு 10 to 15 அல்காரிதம்ஸ் தான் இருக்கும். இந்த அல்காரிதமை இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாத்தையுமே வந்து கான்செப்ஷுவலாக தான் நிறைய பேர் படிச்சிருப்போம். பட் இன்டர்வியூஸில் அதை நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த நூக் அண்ட் கார்னர் வந்து தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம சேனலில் ஒரு மெஷின் லேர்னிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இந்த சீரீஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மெஷின் லேர்னிங்கில் இருக்க அந்த 10 to 15 அல்காரிதம்ஸ், எல்லா அல்காரிதமுமே தியரி வீடியோ ஒன்று அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வீடியோ ஒன்றுங்க. ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற அந்த ஃபர்ஸ்ட் அல்காரிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன் படிக்கிறதுக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபாய் டைரி மில்க் சாக்லேட்டுங்க. ஸோ நம்மக்கிட்டே இப்போ ஒரு 5 ரூபாய் இருக்குது கையில் அப்படின்னா, அதை வச்சுட்டு ஒரு டைரி மில்க் சாக்லேட் வந்து வாங்கலாம். 5 rupees டைரி மில்க் சாக்லேட். 10 ரூபாய் இருக்குது அப்படின்றப்ப ஒரு டைரி மில்க் சாக்லேட்டோட விலை வந்து 5 ரூபாய் இல்லையா? ஸோ 10/5 போட்டுட்டு அவுட்புட்டில் வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சேம் வே நம்மக்கிட்ட கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை வந்து /5 பண்ணோன்னா நம்ம எவ்வளோ டைரி மில்க் சாக்லேட் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிப்போம். ஸோ இதை வந்து நான் என்னோட மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொடுத்து அதை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட 8000 rupees இருக்குது, என்னால் எவ்வளோ 5 ரூபாய் சாக்லேட் வாங்க முடியும், டைரி மில்க் சாக்லேட் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் என்னோட மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். யார் இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்னா ஒன்றும் இல்லை, நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த டேட்டா செட்டில் இன்புட்டோடு சேர்ந்து அவுட்புட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, மாடல் ட்ரெயின் ஆகும்போது அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக, அதை கைட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி கரெக்டான அவுட்புட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காலமை வந்து எடுத்துக்கும். இதெல்லாம் சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதமோட டைப்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த வீடியோவை நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங்கில் பர்டிகுலராக ரெக்ரெஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ரெக்ரெஷன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம டேட்டா செட்டில் 2 வேரியபிள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்லி வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்டுங்க. இதுக்கு பேர் வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ லீனியர் அப்படின்னா தமிழில் வந்து நேரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஸோ 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்ட்ரைட் லைன் மூலியமாக டிஃபைன் பண்ணுறது தான் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைன் வரையணும்னா ஆப்வியஸ்லி வி நீட் எ கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சஸில் நான் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேனோ அதை எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சஸில் என்னோட சாக்லேட் கவுண்ட்ஸ் எவ்வளவோ அதை வந்து எடுத்துக்கிறேன், அண்ட் கரண்ட்லி என்கிட்ட இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் வந்து பிளாட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு லைன் வந்து வரையணும். அந்த லைன் வந்து கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லைன் மாதிரியே வரையணும். சொல்லப்போனால் இந்த லைனையே தான் வந்து நம்ம வரையணும். ஸோ தட் என்ன ஆகும்னா, இந்த கிராஃபில் இப்போ இந்த டேட்டா செட்டில் இருக்கிறது போக நாளைக்கே வந்து வேறு ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 rupees இருக்குது என் கையில், 30 rupeesக்கு எத்தனை வந்து டைரி மில்க் வாங்கலாம் அப்படின்றத என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணோன்னா, இந்த கிராஃபை தான் அது வரைஞ்சி வச்சிருக்க போகுது இல்லையா, இந்த லைனை தான் வந்து அது வரைஞ்சி வச்சிருக்க போகுது. ஸோ இந்த லைனில் 35 வந்து எந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது, எந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சஸை மீட் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த வேல்யூவை கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், அதுதான் அவுட்புட்டு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனை வரைகிறதுக்கு நமக்கு மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஓகேவா? அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா y = mx + b. இது வந்து நம்ம திருப்பி மேக்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் அடிக்கடி கேட்ட ஒரு ஃபார்முலா. இப்போ நீங்கள் கேட்பீங்க எதுக்கு இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக ஒரு லைன் வரையணும்னா என்னங்க பண்ணுவோம், ஒரு கிராஃபில் லைன் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கங்கே சில புள்ளிகளை வைப்போம். அந்த புள்ளிகளெல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா ஒரு லைன் வந்து நமக்கு கிடச்சிரும் இல்லையா? பட் இந்த புள்ளிகளெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு பேட்டர்ன் வந்து இருக்குது. அந்த பேட்டர்னை தான் வந்து y = mx + b அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ y வந்து வழக்கம் போல் anyone who is unknown is y. இங்கே வந்து நமக்கு அந்த y தான் வந்து புதுசாக நமக்கு கிடைக்க போகிற அந்த லைன். நாம் சொல்கிறேன் இல்லையா, லீனியர் ரெக்ரெஷனை வச்சு ஒரு லைன் வரைய போகிறோன்னு, அந்த லைனை வந்து yன்னு சொல்கிறாங்க. அந்த லைனை வரைகிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்புட், நம்ம கையில் இருக்க அந்த அமௌண்ட்டு, அண்ட் எம் அண்ட் பி, இது 2 தான் இந்த புது டேர்ம்ஸ். இவங்கெல்லாம் யார் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ
எம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லோப் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட் மூமெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒய் ஆக்சிஸில் என்ன மூமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து ஸ்லோப்பு. ஸ்லோப்புக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்பீங்க, இந்த ஸ்லோப் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸ் இருக்காங்க, ஒய் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ண தான் நம்ம லைனே வரைய போகிறோம். ஸோ எக்ஸ் ஒரு 4 அடி போனாப்ல அப்படின்னா ஒய் வந்து எத்தனை அடி போவாப்ல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ தானே அந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் ஃப்யூச்சரில் வரவங்களெல்லாம் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்லோப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா இந்த பி அப்படின்றது என்னென்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இன்டர்செப்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0 அப்படின்னு ஆகும்போது எந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது, அந்த பாயிண்ட்டை, அந்த வேல்யூவை, 0லேருந்து அந்த வேல்யூ என்னவோ அதை வந்து இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட டைரி மில்க் கேஸில் எக்ஸ் வந்து 0வாக இருக்கப்போ, அதாவது கையில் இருக்க அமௌண்ட் வந்து 0வாக இருக்கும்போது சாக்லேட் கவுண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது 0 ரூபீஸை வச்சுக்கிட்டு இல்லையா. ஸோ இங்கே வந்து பி இன்டர்செப்டோட வேல்யூ b is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வேறு ஏதாவது ஒரு கேஸில் இப்போ எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து ஒரு 5 ஒரு 12 இருக்குது அப்படின்னா அந்த 5வோ 12வோ பி இன்டர்செப்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் ஆகட்டும், இந்த ஸ்லோப் ஆகட்டும், இன்டர்செப்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸுங்க. அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட் வந்து பேசிக்லி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறப்பா, நீ எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுருக்க, ஒய் ஆக்சிஸ் வச்சுருக்க, இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க அந்த பந்த பாசத்தை வந்து நீ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்ற பட்சத்தில் நீ இவர் மூவ் ஆனார்னா அவர் எவ்வளோ மூவ் ஆகுறாரு, இவரும் அவரும் எந்த இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க, இந்த எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபார்முலா தரோம், நீ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு. y is equal to mx plus bன்னு கிடச்சிருச்சு. இதில் வந்து அன்னோன் டேர்ம்ஸ் 2 பேர் இருக்காங்க. எம்னா என்னன்னு தெரியாது, பின்னா என்னன்னு தெரியாது, மற்றபடி எக்ஸ் வந்து நமக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன், ரேண்டமாக எம்முக்கு வந்து ஒரு 10னும் பிக்கு வந்து ஒரு 20னும் வந்து வேல்யூ வந்து சூஸ் பண்ணிக்கிறேனே. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு புதுசாக ஒய்க்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும், அதாவது புதுசாக ஒரு லைன் வந்து கிடைக்கும். இந்த லைனை வந்து என்னோடய கிராஃபில் வந்து நான் ப்ளாட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ப்ளாட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மாடலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஏன்னா லைன் கிடச்சதுக்கப்புறமா அடுத்த வேலை நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் வேல்யூ வந்து ஒரு 13 எடுத்துக்கலாம். 30 ரூபா வந்து என்கிட்ட இருக்குது. 30 ரூபாயில் எத்தனை டைரி மில்க் வாங்கலாம் அப்படின்றத இந்த லைனை வச்சு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லைனில் கிராஃபில் 30 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்து நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் 320. ஓகேவா. பட் ஐடியலாக வந்து 30 ரூபாயில் எவ்வளோ டைரி மில்க் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா 6 பைசா 30, 6 டைரி மில்க் தான் வந்து வாங்க முடியும். பட் 320 அப்படின்னு சொல்லுது. ஸோ 320 minus 6 is equal to 314. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தப்பான வேல்யூவாக இருக்குது. லைக் ஒரு 6 டைரி மில்க்குன்ற பட்சத்தில் ஒரு 60 டைரி மில்க்னு சொன்னால் கூட பரவாயில்ல, மனசாட்சியே இல்லாமல் 314 டைரி மில்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இட் இஸ் டோட்டலி ராங். இந்த தான் வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த 320 minus 6 நம்ம பண்ணோம் இல்லையா, 314 அப்படின்றது நம்மளோட எரர் வேல்யூ. இப்போ இந்த எரர் வேல்யூ வந்து 0 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் கண்டுபிடிச்ச புது லைன்லேயும் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 30க்கு வந்து எனக்கு 6ன்னு வந்துருச்சு. அண்ட் ஆக்சுவலாகவும் அதோட வேல்யூ வந்து 6 தான். இந்த எரர் வேல்யூ 0ன்னு இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு சூப்பரான லைன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பேசிக்லி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எரரை வந்து 0ன்னு கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு எரரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம தான் ஃபார்முலா வச்சுருப்போம்ல, ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கே ஒரு டிஃபால்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குல்ல, இவ்வளோ பெரிய எரருக்கு ஃபார்முலா இல்லாமல் எப்படி. ஸோ லீனியர் ரெக்ரெஷனில் அந்த எரரோட பேர் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நான் வந்து இந்த எரர் ஃபார்முலாவில், அதாவது இந்த எரர் வந்து இவ்வளோ வந்து இதில் 314ன்னு சொன்னேன். எப்படி வந்து சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலான ஒய்யோட வேல்யூ அண்ட் நான் ப்ரிடிக்ட் பண்ணி எனக்கு கிடைச்ச அந்த ஒய்யோட வேல்யூ, அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒய் ஆக்சுவல் மைனஸ் ஒய் ப்ரிடிக்டட் பண்ணி எனக்கு 314 வந்திருக்கு, பயங்கரமான எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணேன் இல்லையா. அந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலாவாக இல்லாமல் இந்த மீன் ஸ்கொயர்ட் எரரில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேர்லேயே மீன் இருக்குது, ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ நார்மலான எரரோட ஃபார்முலா வந்து ஒய் ஆக்சுவல் மைனஸ் ஒய் ப்ரிடிக்டட். இங்கே மீன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் எரர் கண்டுபிடிக்கிறாங்க. நான் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொன்னேன். ஸோ டேட்டா செட்டில் இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ வந்து எரர் அப்படின்றத கேல்குலேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சமேஷன் போட்டு என்னால் டிவைட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதான் வந்து என். அண்ட் சமேஷன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அண்ட் இட் இஸ் அ ஸ்கொயர்ட்
ஸ்கொயர்டு எரர் மீன் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்கொயரும் ஒன்று மேலே போட்டுக்கிறாங்க. இந்த ஸ்கொயர் போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து எரர் வருது. எரர் வந்து சும்மா ஒரு 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 4ன்னு தான் வேல்யூ இருக்கும். பட் இப்போ எரர் வந்து 314 வந்திருக்கு. 314 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது பயங்கரமான ஒரு 6 டிஜிட் நம்பராக இருக்கும். ஸோ எரர் வந்து சின்னமாக இருக்கும்போது சின்ன வேல்யூவாக இருக்கணும். எரர் பெருசாக இருக்கும்போது அது வந்து பயங்கர பூதாகரமாக வந்து காமிக்கணும் நம்ம வெளி உலகத்துக்கு அப்படின்றதுக்காக அந்த ஸ்கொயர் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் நம்ம டி தான் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரரோட ஃபார்முலா முடிஞ்சுதா. ஸோ இந்த மீன் ஸ்கொயர்ட் எரரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதமில் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா தமிழில் வந்து பிழை அளவை செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தமிழாக தான் இருக்குது எனக்கு தெரியும். பட் நம்ம இந்த பிழை அளவையை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன்னா பிழை அளவை அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எரர், அந்த பிழையை வந்து அளக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். அதுதான் வந்து இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் ஃபார் லீனியர் ரெக்ரெஷன். ஓகேவா. இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர் வந்து இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுறாங்க. பட் லாஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி எரர் கண்டுபிடிப்பாங்க, மீன் ஸ்கொயர்ட் எரர் கண்டுபிடிப்பாங்கன்ட்டு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கும் போது அதை லாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மீன் போட்டு ஓவராலாக சமேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் சப்செட் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்கல்ல, அதை வந்து லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இன்டர்சேஞ்சபிளாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஒரு லைனை m=10 b=20 போட்டு அந்த லைனை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது மீன் ஸ்கொயர்டு எரர் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்றத சும்மா கம்ப்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இதை கம்மி பண்ண போகிறோம். ஓகேவா. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண அந்த m and b வேல்யூஸ் தாங்க. நான் மட்டும் m-ஐயும் b-ஐயும் இப்படி இஷ்டத்துக்கு பெரிய நம்பராக சூஸ் பண்ணாமல் மேபி சின்ன நம்பராக சூஸ் பண்ணியிருந்தா இந்த எரர் வந்து கம்மியாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட் வந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் சிம்பிளிசிட்டிக்காக எம்முக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எம்மை வந்து 1ன்னு மாற்றினதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y = mx + b. இப்போ வந்து வெறும் mx மட்டும்தான், ஏன்னா b வந்து 0ன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எம்மோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ புதுசாக வந்து எனக்கு ஒரு y ப்ரெடிக்டட் வந்து கிடைக்கும். அதாவது புதுசாக ஒரு லைன் வந்து கிடைக்கும். அந்த லைனோட வேல்யூ எடுத்துகிட்டு அகைன் வந்து இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து நான் கேல்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு. லைக் இன்ஃபேக்ட் 3 டிஜிட்கே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எம்முக்கு வந்து ஒரு 0.5 அப்படின்னு இந்த வாட்டி வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ 0.5 வேல்யூ எடுக்கும்போது அகைன் சேம் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். லைக் y = mxல கொண்டு போய் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த புது லைன் கிடைக்கும். அந்த லைன் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் ஸ்கொயர்ட் எரர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அதுதான் என்னோட எரர் வேல்யூ. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து எரர் குறைஞ்சிருச்சு. 2 டிஜிட்க்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் வந்து கிடைக்குது. லைக் எம்மை குறைச்சிட்டே வர நம்மளோட மாடல் வந்து நல்லா பண்ணுதுப்பா, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் இட் ஈவன் மோர். லைக் எம்மை வந்து 0.2 அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 0.2 அப்படின்னு நான் ரெடியூஸ் பண்ணும்போது என்னோட மாடல் வந்து எரர் இட் கேவ் மீ அஸ் 0. ஓகேவா. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நமக்கு தெரியும் இட் இஸ் அ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் மெயின் கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் 5 ரூபாய் டைரி மில்கில். அதை வந்து என்னோட எம் வந்து கரெக்டாக பிடிச்சிருச்சு. 0.2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே அதோட பாதியாக வந்து ஆகிடும் இல்லையா. ஸோ அதை வந்து என் மாடல் பிடிச்சிருச்சு. அண்ட் என்னோட எரரும் வந்து 0ன்னு ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கரெக்டான எம் அண்ட் கரெக்டான பி வேல்யூ தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரைட் லைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் தான் சும்மா இருக்க மாட்டேன்ல. நான் என்ன பண்ணிடுறேன், வழக்கம் போல் நான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் கிராஃபில் வந்து போட்டு பார்த்துடுறேன். லைக் இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்னோட எம் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் வந்து என்னோட இந்த மீன் ஸ்கொயர்ட் எரரோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட்டும் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் போடுறேங்க. எம் வந்து 1ஆக இருந்தப்போ எங்கே இருந்தது, m 0.5ஆக இருந்தப்போ எங்கே இருந்தது, எம் வந்து இந்த மாதிரி 0.2 நான் மாற்றினப்போ எங்கே இருந்தது, இது எல்லாத்தையுமே வந்து ப்ளாட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா. ப்ளாட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு யூ ஷேப்டு கர்வாக வந்து ஆக்சுவலி வருங்க. எப்படி யூவாக வருது, ஏன் இப்படி அழகாக யூவாக வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். அதாவது மேத்தமெட்டிக்கலாக இந்த ஸ்கொயர் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா வேணால் இருக்கட்டும், அதை எடுத்து நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு யூ ஷேப்டு கர்வாக தான் வரும். இதை வந்து பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்லி. அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா.
நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இன்னொரு ஃபார்முலா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சும்மா வந்து y = ax² அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுத்து பார்த்துட்டே வாங்க. எக்ஸுக்கு வந்து 0, 1, 2, -1, -2 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டே வாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸையும் ஒய்யையும் கிராஃபில் ப்ளாட் பண்ணிங்கன்னா அகைன் இட் கிவ்ஸ் மீ அ சேம் யூ ஷேப்டு கர்வ். ஸோ இதுதான் அந்த மேக்ஸ் பிஹைண்ட். லைக் எல்லா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்குமே ஒரு யூ ஷேப்ட் கர்வ் தான் வந்து வரும் கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம வச்சுருக்க இந்த காஸ் ஃபங்க்ஷனும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கும் வந்து எனக்கு ஒரு யூ ஷேப் கர்வ் வந்திருக்கு. இதில் நான் வேறு வேல்யூஸ் போட்டாலும் கண்டிப்பாக எனக்கு யூ தான் வரும் அப்படிங்கிறது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ இந்த யூவை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூவில் வந்துட்டு அந்த கீழே இருக்கிற அந்த பாட்டம் பாயிண்ட்டை தான் குளோபல் மினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த பாட்டம் பாயிண்டில் தான் எரர் வந்து மினிமலாக இருக்குது, 0ன்னு வந்துருச்சு. கரண்ட்லி நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த கிராஃபை வந்து என்னோட சொந்த முயற்சியில் நான் வந்து கெஸ்லேயே வந்து போட்டுக்கிட்டே வந்துட்டேன். அதாவது m = 1, m = 0.5 அந்த மாதிரி. பட் ஐடியலாக வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, நம்மளால் கெஸ் பண்ணக்கூட முடியாது. நம்ம வச்சுருக்கிறது ஒரு டைரி மில்க் டேட்டா செட், அதனால் நான் ஈஸியாக கெஸ் பண்ணிட்டேன். பட் சூப்பராக ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த எம்மோட வேல்யூவை பியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த குளோபல் மினிமாவை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக we have a optimization algorithm. பொதுவாகவே ஆப்டிமைசேஷன் அப்படின்னா தமிழில் என்னன்னு கேட்டிங்கன்னா மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும்ல, எம் வந்து ஏதோ ஒரு வேல்யூ கூட போடலாம், பட் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி மேம்படுத்தி ஒரு கரெக்டான வேல்யூவை போடணும். அதுக்காக தான் இந்த அல்காரிதம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் தான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம். ஸோ இது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு பயங்கர டெக்னிக்கலாக இருக்கலாம், பட் இதை வந்து நான் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து நம்ம பழனி மலை மேலே நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மழையில் வந்துட்டு உங்கள் கண்ணை வந்து கட்டிட்டாங்க. கண்ணை கட்டிட்டு உங்களை டாப்பில் தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை கழட்டக்கூடாது, பட் யூ ஹாவ் டு கம் டவுன், கீழே வரணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸாக வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து கேட்பீங்க. யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்களே வந்து கையை வச்சு பொறுமையாக தடவி பார்த்து எங்கே படிக்கட்டு இருக்குது, எங்கே வந்து இறங்குற மாதிரி படிக்கட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி மெதுவாக பிடிச்சி இறங்கி கீழே வருவீங்க இல்லையா, மலையிலேருந்து கீழே வருவீங்க. இதுதான் இந்த என்டையர் ஐடியா பிகைன் கிரேடியன்ட் டிசென்ட். இந்த மழை தான் வந்து இங்கே நம்ம வச்சுருக்க இந்த யூ ஷேப்டு கர்வ். இந்த யூ ஷேப்டு கர்வில் மெதுமெதுவாக இறங்கி அந்த மலையோட அடிக்கோயிலுக்கு வர மாதிரி அந்த குளோபல் மினிமாவுக்கு நம்ம வரணும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட் வந்து மேத்தமெட்டிக்கலாக பண்ணும். ஸோ எப்படி பண்ணும்? அஸ் யூஷுவல் வி ஹாவ் அ ஃபார்முலா ஃபார் தேட். அந்த டிசென்ட்டோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. θ = θ - ஆல்ஃபா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த காஸ் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நம்மளோட மீன் ஸ்கொயர்ட் எரர் தான் அந்த காஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இந்த தீட்டா அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான டேர்மாக அவங்க வச்சுக்கிறாங்க. நம்மளோட கேஸில் நமக்கு எம் இருக்காங்க, பி இருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூ தானே நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்குள்ளேயே வந்தோம். ஸோ அதை ரெண்டையும் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கும். ஸோ m = m - ஆல்ஃபா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் மீன் ஸ்கொயர்ட் எரர் அண்ட் b = b - ஆல்ஃபா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் மீன் ஸ்கொயர்ட் எரர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எம்மில் நம்ம படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வரணும் இல்லையா, அதனால மைனஸ் போட்டிருக்காங்க. m - ஆல்ஃபா த சேஞ்ச் இன் எம் அப்படின்றது தான் அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கான அர்த்தம். ஸோ வெறும் MSCயே போட்டுக்கலாமே, எதுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் மீன் ஸ்கொயர்ட் எரர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே மேக்ஸில் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மல்டிவேரியேட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகுது, இன்னொரு பர்டிகுலர் வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒன்றுக்கு மட்டும் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஆல்ஃபா வந்து ஒரு முக்கியமான வேரியபிள். ஆல்ஃபா அப்படிங்கிறது லேர்னிங் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இப்போ நம்ம இந்த யூ ஷேப்டு கர்வில் கீழே வர்றது தான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்னு சொல்லிட்டோம். பட் இந்த கீழே வர்றதுலையுமே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து மேலே மலையில் இருந்துட்டு அப்படியே ஒரு படியாக மெதுவாக கொஞ்சமாக இறங்கி வந்துட்டோம்னா நாமளே வந்து அழகாக இந்த அடிக்கோயிலுக்கு வந்துடலாம். பட் அப்படி வைக்காமல் கொஞ்சம் நிறைய லைக் என்ன சொல்கிறது, பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கண்ணு கட்டியிருக்கனால தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எடுத்து வைப்பீங்க. சம்டைம்ஸ் ஒரு 5 படி 6 படி அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் அ யூ ஷேப்டு கர்வ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட குளோபல் மினிமாவுக்கு வராமல் நம்ம பவுன்ஸ்
ஆகி அப்படியே ஜிக்ஸாக்காக போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த இது மாதிரி போய் ஜிக்ஸாக்ல மாட்டிக்கக்கூடாது, அந்த மேஸில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேர்னிங் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேல்யூவை வந்து அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் கூட மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் மூலியமாக தான் நம்ம எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், லைக் வித் ரெஸ்பெக்ட் டு எம் வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ இந்த லேர்னிங் ரேட் சின்ன வேல்யூங்கிறதுனால எந்த ஒரு நம்பரையுமே ஒரு குட்டியூண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் குட்டியூண்டு வேல்யூவாக மாறிடும் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கே. அதுக்காக தான் இந்த லேர்னிங் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாகவே உங்களுக்கு கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம் பேசிக்லி எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ஏன் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, மீன் ஸ்கொயர்ட் எரர், இதுக்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அதில் போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எம்ஐயும் பிஐயும் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக வந்து கால்குலஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த டிஃபரன்ஷியல் ஃபார்முலாஸ் வந்து சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபார்முலாங்க. நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் மட்டும்தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதுக்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். கான்ஸ்டன்ட்டு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸு ஒய்ன்ற வேரியபிள்லாம் அட்டாச் ஆகாமல் தனியாக சிங்கிளாக சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, 1 2 3 7 8 10 அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, இதில் எதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து 0 தான். ஓகேவா? ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, லைக் எக்ஸு ஒய் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து பவரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்குன்னா, அதாவது எக்ஸ் டு த பவர் n இருக்குன்னா அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது எப்படி மாறும்னா nx to the power n minus 1 அப்படின்னு மாறிடுங்கிறாங்க. ஸோ எக்ஸ் கியூபை வந்து நீங்கள் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது வந்து என்னவா ஆயிடும், 3x to the power 2ன்னு ஆகிடும். ஸோ அந்த 3 முன்னாடி வந்துடும், மேலே 3 - 1 2 அப்படின்னு சொல்லி மாறிடும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இதே எக்ஸ் கியூபை வந்து இப்போ எக்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்டிவாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க, பட் இப்படி பண்ணாமல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கேஸில் வந்து எம்முக்கு பொதுவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இல்லை பிக்கு பொதுவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஒய்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வேற ஒருத்தவங்களுக்கு பொதுவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, அந்த டேர்மே வந்து அதில் இல்லைன்னா கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதை அப்படியே வந்து நம்ம கழட்டி விட்டுடலாம். நம்மால் அங்கே இருந்தால் தான் அவரோட சேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அவரே இல்லைன்றப்ப அது டோட்டலி வந்து 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா படி நமக்கு 2 பார்ஷியல் டெரிவேட்டிவ் தேவைப்படுதுங்க. ஒன்று வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எம், இன்னொன்று வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எம் வந்து பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த மயிலோட கண்ணு சிம்பிள் வாங்கல, அந்த சிம்பிளை போட்டு எல்லாத்தையும் எழுதிக்கலாம். எழுதினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1/2n இருக்கு இல்லையா, நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ கான்ஸ்டன்ட் எது கூடயாவது மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தூக்கி நம்ம வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வெளில வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சமேஷன். ஸோ சமேஷன் அது வந்து நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எக்ஸு ஒய்யோட அட்டாச் ஆகிருக்கு ஆப்வியஸ்லி. அதை வந்து நம்ம டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும், இல்லை அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒட்டுக்கா டெரிவேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த சமேஷன் சிம்பிளையும் தூக்கி நம்ம தனியாக ஒதுக்கி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா மீதி நம்ம கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஆக்சுவலு ப்ரிடிக்டடு அவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த செயின் ரூல் தான் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செயின் ரூல் இருக்கிறதுனால அந்த 2 தூக்கி முன்னாடி போட்டுட்டு 2 - 1 1ன்னு சொல்லிட்டு நம்ம மேலே எழுதிக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் பவர் ஆஃப் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்களையும் பார்த்தீங்கன்னா நவ் வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எம். எம் இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் எக்ஸ் மட்டும்தான், ஒய்கிட்டையும் எம் இல்லை, பி வந்து ஆக்சுவலி ஒரு கான்ஸ்டன்ட். இவங்க 2 பேருக்குமே அப்போ 0 0ன்னு வேல்யூ வந்துடும். இந்த எக்ஸையும் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, முன்னாடி ஒரு மைனஸோடு இருக்காப்புல. ஸோ அந்த மைனஸையும் எக்ஸையும் அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதாவது எம்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ 1 × -xi = -xi, அதனால் -xi மட்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணி போட்டோம் அப்படின்னா கடைசியாக ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து கீழே ஒரு 2 இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்குது, 2 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு இதுதான் கிடைக்கும். இதுதான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் மீன் ஸ்கொயர்ட் எரர் வித் ரெஸ்பெக்ட் டு எம். ஓகே, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே தான் வரும். உள்ளே அந்த கொத்தா நடுவில் இருந்தாங்கல்ல, அதில் வந்து என்ன பண்ணோம், நம்ம எம்முக்காக தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் கழட்டி விட்டோம். இப்போ வந்து நாங்கள் பிக்காக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் கழட்டி விட்ருவோம். பேசிக்லி ஒய் எக்ஸு அந்த டபிள்யூஎக்ஸ் எம்எக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிடலாம். நமக்கு வெறும் பி மட்டும்தான் வரும். பியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அது வெறும் கான்ஸ்டன்ட் இல்லையா, ஒரு நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ அது வந்து 0
0ன்னு ஆகிடும். அண்ட் நமக்கு வந்து வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதுதான் வந்து அதோட ஃபைனல் ஃபார்முலா. இப்போ நமக்கு லீனியர் ரெக்ரெஷனோட எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸுமே வந்து தெரியும். இது எல்லாத்தையுமே அப்படியே கோர்வையாக வந்து நம்மளோட டைரி மில்க் டேட்டா செட் வச்சு பார்த்துடலாம். டைரி மில்க் டேட்டா செட் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நமக்கு இன்புட் வேரியபிள் என்னன்னு தெரியும், எக்ஸ். அவுட்புட் வேரியபிள் வந்து ஒய், அதுவும் என்னன்னு தெரியும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் நம்ம கைக்கு வந்த உடனே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி, அதில் பியையும் எம்மையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ எம்மும் பியும் ஆரம்பத்தில் 0 அப்படின்னு சொல்லி கூட இனிஷியலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இனிஷியலைசிங் எம்என்பி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐயும் பிஏயும் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் போட்டு ஒரு ஒய் வேல்யூவை அவங்களா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அல்காரிதமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஒய் வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு எரர் எவ்வளோ இருக்குது, எங்களோட லைனுக்கு என்னப்பா எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர் காஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எரர் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ எரர் வந்து ஆப்வியஸ்லி எடுத்த உடனே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரேடியன்ட் டிசைன் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் கிட்ட கொண்டு போயிட்டு எனக்கு வந்து எம்மும் பியும் புதுசாக கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, பார்ஷியல் டெரிவேட்டிவ்லாம் போட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் வந்து ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம் ஒரு பி இருக்கும் இல்லையா, அந்த எம் பியை எடுத்துகிட்டு நம்ம மொதல் அவுட்புட் கண்டுபிடிச்சி எரர் கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்து ஒரு எம்மில் வந்து இவங்க பண்ணுவாங்க. திருப்பியும் வந்து இது மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அஸ் லாங் அஸ் எரர் வந்து 0ன்னு ஆகிற வரைக்கும், அந்த யூ ஷேப்பில் வந்து குளோபல் மினிமா வர்ற வரைக்கும் இது வந்து அப்படியே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அன்டில் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்படி வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸாக இப்போ ஒரு 2 நாள் இந்த லூப் வந்து ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக நாம் வந்து ஐட்ரேஷன்ஸ் வச்சு கூட இந்த லூப்பிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐட்ரேஷன்னா என்ன? ஐட்ரேஷன்னா என்னென்னா, இப்போ இந்த என்டையர் டேட்டா செட் இருக்கு இல்லையா, நான் ஒரு 5 சாம்பிள் வச்சுருக்கேன்ல இந்த டைரி மில்க் டேட்டா செட்டுக்கு, இந்த என்டையர் டேட்டா செட்டையும் ஒரு வாட்டி என் அல்காரிதம் கிட்ட நான் கொடுத்து ஒரு அவுட்புட் வாங்கினேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி கிட்ட கொடுத்து ஒரு ஒய் ப்ரெடிக்டட் கண்டுபிடிச்சேன் இல்லையா, அதை வந்து ஒரு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே ஐட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டா செட்டை நம்ம அல்காரிதம் ஒரு வாட்டி படிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து நம்ம அல்காரிதம் எழுதும்போதே வந்து ஒரு 50 ஐட்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஒரு 100 ஐட்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க, அப்போதைக்கு எனக்கு என்ன எம் வேல்யூ இருக்கோ எம் பி வேல்யூ இருக்கோ அதை மட்டும் என்கிட்ட கொடுங்க, அதை வச்சு நான் லைன் வரைஞ்சிட்டு அதை வச்சு நான் வந்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா குளோபல் மினிமா வர்ற வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம எண்ட் கார்டு வந்துட்டு குளோபல் மினிமா வர வரைக்கும் சொல்லிட்டு, அதாவது எரர் வந்து மினிமலாக இருக்க வரைக்கும் 0வாக இருக்க வரையும் சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக எம் அண்ட் பி வேல்யூ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கே சாம்பிளுக்காக வந்து 2 மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிப்பீட் அன்டில் கன்வர்ஜன்ஸ்னு இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிப்பீட்டேட்டிவாக நடந்துகிட்டே இருக்கும். ஆல்ரைட், செஷனோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இந்த சீரீஸில் வர நெக்ஸ்ட் வீடியோவில் லீனியர் ரெக்ரெஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். அதில் வந்து பேசிக்லி இந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரைட் லைனை எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, இதுக்கு பைத்தானில் என்னென்ன பேக்கேஜஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.